டிஜிட்டல் மாயில் மூழ்கி போன இந்த காலகட்டத்தில் ஒரு படம் உருவாக்கும் வேகம் அதிகரிச்சிருக்கு. ஒரு ஸ்வைப், ஒரு ஸ்க்ரால், ஒரு ஷேர், அதற்குள்ள ஆயிரக்கணக்கான படங்கள் நம் கண் முன்னால் கடந்து போகுது. ஆனால் ஒரு ஃபோட்டோகிராஃபர் உருவாக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு ஆர்ட் தான். ஆனால் அந்த ஆர்ட் காலத்தையும் கடந்து நிலைத்து நிற்க அதற்கு ஒரு வடிவம் தேவைப்படுது. இந்த டிஜிட்டல் ஏஐ உலகம் ஃபோட்டோகிராஃபியை உயரத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த உயரத்தில் இருக்க நினைவுகளை நிலைத்திருக்க செய்வது யாரு? ஒரு சாஃப்ட் காப்பி எப்படி ஹார்ட் காப்பியாக மாறுது? பிக்சல்ல இருந்து நினைவுகள் எப்படி பக்கங்களாக பெறுகின்றன? அந்த மாற்றத்திற்கு பின்னால் இருக்கும் சயின்ஸை தெரிஞ்சுக்க நாங்கள் வந்திருக்கிறோம் பெங்களூரில் இருக்கிற கேன்வரா ஆல்பம் மேக்கிங் கம்பெனிக்கு. ஒவ்வொரு அற்புதமான தயாரிப்புக்கும் பின்னால் ஒரு தெளிவான செயல்முறை இருந்தே தீரணும். ஆமாம், அதுதான் ஒர்க் ஃப்ளோ. கேன்வராவோட மிகப்பெரிய பலமே அவங்களோட இந்த துல்லியமான ஒர்க் ஃப்ளோ தான். ஒரு ஆல்பம் பிரிண்ட் ஆகி டெலிவரி ஆகும் வரைக்கும் சுமார் 47 பேரோட உழைப்பு இருக்கு. ஆனால் இது வெறும் மனித உழைப்பு மட்டும் இல்லை. டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேஷன், மேனுவல் கிராஃப்ட்மேன்ஷிப் அண்ட் ஹியூமன் ப்ரெசிஷன், இங்கே இது ரெண்டுமே பேலன்ஸ்டாக வேலை செய்கிறதுனால ஒரு சீரான உற்பத்தி சாத்தியமாகுது. கேன்வராவோட ஒர்க் ஃப்ளோவை 0 எரர் ஒர்க் ஃப்ளோன்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா இங்கே பிழை இல்லாத உற்பத்தி என்பது ஒரு இலக்கு அல்ல, ஒரு கட்டாயம். ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில் காம்படிஷன் அதிகம், அதுவும் பிரிண்டிங் ஃபீல்டில் ரொம்பவே அதிகம். ஆனால் 2007 கேன்வரா இந்த கடும் போட்டியிலும் தனது தனித்துவமான அடையாளத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே வருது. Science behind the art. ஃபைல் ரிசீவ் ஆன உடனே ஆர்டர் கிரியேஷன் ப்ராசஸ் ஆரம்பமாகுது. ஆல்பம் ஸ்பெசிஃபிகேஷன், குவான்டிட்டி, சைஸ், பேப்பர் டைப், டெலிவரி டைம்லைன் எல்லாமே பதிவு செய்யப்படுது. சிஸ்டம்ல யூனிக் ஆர்டர் ஐடியும் ஜெனரேட் செய்யப்படுது. பேமெண்ட் கன்ஃபர்மேஷனும் ஆர்டர் வேலிடேஷனும் கம்ப்ளீட் ஆன உடனே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட டிஜிட்டல் காப்பி, அதாவது சாஃப்ட் காப்பீஸ் எல்லாம் இங்கே தான் சரி பார்க்கப்படுது. ஃபைல் டைரக்டா ப்ரெஸ்ஸுக்கு போகாது. முதல்ல டெக்னிக்கல் வெரிஃபிகேஷனை கிடக்குது. ரெசல்யூஷன், லேஅவுட் டைமென்ஷன், ப்ளீட், மார்ஜின் சேஃப்டி எல்லாமே இங்கே சரி பார்க்கப்படுது. நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற கலரும் பேப்பரில் பிரிண்ட் ஆகிற கலரும் ஒன்று கிடையாது. இந்த RGB to CMYK கன்வர்ஷனில் கலர் ஷிஃப்ட், அவுட் ஆஃப் கேமட் டோன்ஸ், நியான் கலர்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணப்படுது. ஆனால் அவுட்புட்டை 100% மேட்ச் பண்ண முடியாது. பொதுவாக 85 to 90% தான் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா ஸ்க்ரீனில் பேக்லைட் இருக்கு, பிரிண்ட் பேப்பரில் இருக்கு வித்தவுட் பேக்லைட். அதனால சின்ன வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். ஒரு சாஃப்ட் காப்பியும் பிரிண்ட் அவுட்புட்டும் எக்ஸாக்ட் சேமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணப்படுது. ப்ரீ ப்ரெஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ரெஸ் ரெடி PDF ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் தொடங்குது. டிஜிட்டல் டிசைனிங்கை ப்ரொடக்ஷன் ஸ்டாண்டர்டுக்கு அலைன் செய்யப்படுது. சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஸ்டேஜில் தான் உங்களோட ஃபைல் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டாக உருமாறுது. இங்கே தான் முதல்ல மேஜிக் நடக்குது. டிஜிட்டல் ஃபைல் ஃபிசிக்கல் ஃபார்ம் எடுக்க ஆரம்பிக்குது. ஹை ஸ்பீட் HP Indigo 7900 டிஜிட்டல் ப்ரெஸ் இங்கே பயன்படுத்தப்படுது.
இந்த சிஸ்டம் 4+2 கலர் கான்ஃபிகரேஷன்ல செயல்படுது. சயான், மெஜெண்டா, எல்லோ, கீ அதாவது பிளாக், இது கூட விவிட் கிரீன் அண்ட் விவிட் பிங்க். இது ரெண்டும் அடிஷனல் லிங்க்ஸ், அதாவது மாடர்ன் வெட்டிங் போட்டோகிராஃபில அதிகமா வர நியான் ஃபேப்ரிக், வைப்ரண்ட் கலர்ஸை அக்யூரேட்டா ரீப்ரொடியூஸ் செய்ய உதவுது. ஸ்கிரீன் RGB, பிரிண்ட் CMYK ரெண்டுமே வேற. இந்த கன்வர்ஷன்ல கலர் ஷிஃப்ட் வராம கண்ட்ரோல் பண்றது தான் பிக்கஸ்ட் சேலஞ்ச். அதுக்காக தான் கண்டினியூஸ் கலர் மானிட்டரிங் அண்ட் ஸ்ட்ரிக்ட் கேலிப்ரேஷன் ஃபாலோ செய்யப்படுது. முக்கியமாக சாஃப்ட் காப்பியும் பிரிண்ட்ல ஒரு அவுட்புட்டும் மேட்ச் ஆகணும்னா மானிட்டர் கேலிப்ரேஷன் முக்கியம். இந்த டெஸ்ட் பிரிண்ட் மூலமா பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், கலர் பேலன்ஸ் சரி பண்ணாதான் அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். கேன்வரால இந்த டெஸ்ட் பிரிண்ட் போட்டோகிராஃபர்ஸ்க்கு 1 டைம் ஃப்ரீயா வழங்கப்படுது. மெஷின் ரன் ஆகும்போது ஹீட், ஸ்பீட், இங்க் டென்சிட்டி காரணமா வேரியேஷன் வரலாம். அதனால எவ்ரி 1 hour ரீகேலிப்ரேஷன் செய்யப்படுது, கன்சிஸ்டன்ட் கலரை மெயின்டைன் பண்ண. ஆல்பம் தயாரிப்பில் சின்ன கலர் டிஃபரன்ஸ் கூட ஒரு போட்டோ எப்படி தெரிய வேண்டும் என்பதை முழுமையாக மாற்றிவிடும். அதனால் தான் கேலிபிரேஷன் எங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் வேலை மட்டும் இல்லை, அது நம்பிக்கைக்கான வேலை. சில இஷ்யூஸ் பேர் ஐஸ்ல தெரியாது, அதனால மேக்னிஃபைங் லூப் மூலமா மைக்ரோ லெவல் இன்ஸ்பெக்ஷன் செய்யப்படுது. இந்த பிரஸ் கேலிப்ரேஷன் ஷீட் மூலமா கிரேடியன்ட், நியூட்ரல் கிரே, ஜியோமெட்ரிக் அக்யூரசி எல்லாமே வெரிஃபை செய்யப்படுது. ஒரு பிரிண்டட் இமேஜ்ங்கிறது டைனி டாட்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த டைனி டாட்ஸ், அதாவது இந்த CMYK லேயர்ஸ் எல்லாம் சரியா அலைன் ஆனாதான் இமேஜ் ஷார்ப்பா வரும். மிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தா கலர் ஷேடோ, டபுள் எட்ஜஸ், பிளர் மாதிரி டிஃபெக்ட்ஸ் தெரியும். அதனால இங்க கண்ட்ரோல்டு டாட் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் செய்யப்படுது. பிரிண்டிங் முடிச்ச கையோட இம்மீடியட்டா QC நடக்குது. எரர் இருந்தா அந்த ஷீட் மட்டும் ரீபிரிண்ட் செய்யப்படுது. இங்க QC பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஜாப் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். இதுக்கடுத்து டை பஞ்சிங் செக்ஷனுக்கு ஷீட்ஸ் மூவ் ஆகுது. இந்த டை பஞ்சிங் முக்கியமா லேஃப்ளாட் ஓப்பனிங்காக பயன்படுத்தப்படுது. ஆல்பம் ஓபன் பண்ணும்போது பேஜஸ் முழுசா ஃபிளாட்டா விழ வைக்கிறதுக்காக. ஸோ ஸ்பைன் ஏரியால ஸ்மால் க்ரூவ் கட் கொடுக்கப்படுது. பஞ்சிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷீட் சர்ஃபேஸ் கிளீனிங் ஸ்டேஜுக்கு நகருது. இந்த டை கட்டிங் ப்ராசஸ் ஹேண்ட்லிங்கில் மைக்ரோஸ்கோப் டஸ்ட் செட்டில் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ லேமினேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி அது ரிமூவ் செய்யப்படுது. அதனால ஒவ்வொரு ஷீட்டும் மைக்ரோ ஃபைபர் கிளாத் மூலமா மேனுவலா சுத்தப்படுத்தப்படுது. புகைப்பட கலைஞர்கள் மிகுந்த குறுகிய காலக்கெடுவில் வேலை பார்க்கிறார்கள். எமோஷனல் கிளைம்ஸ் மற்றும் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வேலை செய்கிறார்கள். காலப்போக்கில் சீரான தரமும் டெலிவரியில் நம்பிக்கை தன்மையும் பார்த்த பிறகு ட்ரஸ்ட் தானாகவே உருவாகிறது. பல புகைப்பட கலைஞர்கள் அவர்களின் மிக முக்கியமான கிளைண்ட் டெலிவரியை பல வருடங்களாக எங்களை நம்பி கொடுத்து வருகிறார்கள். அந்த பொறுப்பை நாங்கள் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறோம். பார்கோட் ஸ்கேன் செய்யப்படுது. இந்த ஆல்பம் ஷீட்டோட லேமினேஷன் டைப் உடனே ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுது. ஒவ்வொரு ஆர்டர் கூடயும் ஒரு பிரிண்டட் ஜாப் கார்டு கூடவே டிராவல் ஆகுது. இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெஃபரன்ஸா இருக்கும். இந்த ஆல்பம் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற கிளாசி, மேட் ஆர் லஸ்டர் ஃபினிஷ் லேமினேஷன் அப்ளை செய்யப்படுது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பார்கோட்லையும் இந்த ஜாப் கார்ட்லையும் கேரி ஆகுது. லேமினேஷனுங்கிறது ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லை, அது விஷுவல் டெப்த், டெக்ஸ்சர் அண்ட் ஓவரால் ப்ரெசன்டேஷனை தீர்மானிக்குது. இது ஹீட் அண்ட் ப்ரெஷர் கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட்டில் அப்ளை செய்யப்படுது. இந்த ஸ்டேஜில் வேரியேஷன் இருக்கக்கூடாது, ஏன்னா லேமினேஷன் ஒன்ஸ் சீல்டு அது பெர்மனன்ட். லேமினேஷனுக்கு அப்புறம் ஷீட்ஸ் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டேஜுக்கு வருது. சர்ஃபேஸில் ஏர் பபிள்ஸ், எட்ஜ் லிஃப்டிங் இல்லைனா லேமினேஷன் டிஸ்டார்ஷன் இருக்கான்னு ஒவ்வொரு ஷீட்டும் கவனமாக பரிசோதிக்கப்படுது. இந்த ஸ்டேஜில் டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னா அது அடுத்த ஸ்டேஜுக்கு மூவே ஆகாது. இதுக்கு அடுத்து இந்த ஜாப் லேசர் கட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகுது.
இந்த ஸ்டேஜில் அக்ரலிக் பேட், உடன் பேட், நேம் பிளேட்ஸ் இதெல்லாம் லேசர் கட்டிங் மூலமா தயாரிக்கப்படுது. லேசர் டெக்னாலஜி பயன்படுத்துறதுனால மிக துல்லியமான கட், ஃபைன் ஃபினிஷிங் கிடைக்குது. எட்ஜஸ் ஸ்மூத்தாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் டிசைனை கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதனால் ஆல்பம்க்கு ப்ரீமியம் லுக், கன்சிஸ்டண்ட்டாக அஸ்தட்டிக் ஃபினிஷ் கிடைக்குது. என்னதான் லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் இங்கே கூடவே ஹியூமன் டச்சும் சேர்க்கப்படுது. இது ஸ்டோரி டெல்லிங்கான நேரம். ஒரு ஆல்பம்ங்கிறது இமேஜஸோட தொகுப்பு மட்டும் இல்லை, அது ஒரு நரேட்டிவ், ஸ்டோரி டெல்லிங். அதனால சீக்வன்சிங் ரொம்ப முக்கியம். டிஜிட்டல் ஃபைல் சிஸ்டம்ல ஓபன் செய்யப்படுது. ஹார்ட் காப்பி அது கூட ஒப்பிட்டு பேஜ் ஆர்டர் சரியா இருக்கான்னு வெரிஃபை செய்யப்படுது. ஒரு பேஜ் ஷிஃப்ட் ஆனாலே முழு ஸ்டோரியும் டிஸ்டர்ப் ஆயிடும்ல. அதனால அந்த ஸ்டேஜில் ப்ரெசிஷன், அட்டென்ஷன் டு டீட்டெயில் ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் ஷீட்ஸ் பைண்டிங் ஸ்டேஜுக்கு நகருது. பைண்டிங் ஸ்டேஜுக்கு முன்னாடி லூஸ் ஷீட்ஸ் ஸ்டாப்பிள் செஞ்சு இன்னர் பிளாக் உருவாக்கப்படுது. இதில் லேஃப்ளாட் ஆல்பமுக்கு மட்டும் 2 ஷீட்டையும் பேக் டு பேக் பேஸ்ட் பண்ண ஃப்ரீசிங் ப்ராசஸ் மிகுந்த கவனத்தோடும் துல்லியமாகவும் மேனுவலாக செய்யப்படுது. இப்போ இந்த இன்னர் பிளாக் ஃபைனல் கட் ஏரியாவுக்கு மூவ் ஆகுது. இதுக்கப்புறம் ஆல்பம் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி 3 பக்கங்களும் கட்டிங் மெஷின் மூலமா துல்லியமா செய்யப்படுது. இந்த மெஷின்ல ஆல்பம் சைஸ் ப்ரீசெட் இருக்கிறதுனால இந்த ப்ராசஸோட ப்ரெசிஷன் அண்ட் அக்யூரசி ரொம்பவே அதிகம். இங்கிருந்து தான் தனித்தனியான பேஜஸ் ஒரு முழுமையான ஆல்பமா மாற ஆரம்பிக்குது. இதுக்கு இன்னர் ஆல்பம் பிளாக்னு பேரு. இதுக்கப்புறம் கேஸ் மேக்கிங் ஸ்டேஜ் தொடங்குது. இந்த ஸ்டேஜில் ஹார்ட்போர்ட் கட்டிங், பேடிங், ரேப்பரிங், ஸ்பைன் ஸ்ட்ரென்த் இங்கே தான் உருவாகுது. கவர் மெட்டீரியல், டெக்ஸ்சர் இதெல்லாம் ஆல்பம் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி செய்யப்படுது. இந்த கவர் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் அண்ட் காம்பனன்ட்ஸ் நெதர்லாந்து, யூரோப், கொரியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் மாதிரி உலகின் பல பகுதிகளில் இருந்து பெறப்படுது. இந்த கேஸ் மேக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வேலையை திறம்பட செய்கிறாங்க. இங்கே வேகம், துல்லியம், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த 3 ஒன்றா இணையுது. உலகத்தரம் வாய்ந்த மெட்டீரியலும் திறமையான கைகளும் சேரும்போது ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அசாத்தியமான உலகத்தரம் வாய்ந்த அவுட்புட் உருவாகுது. சில ஆல்பம் டைப்ஸோட கவரா அக்ரலிக் ஷீட் பயன்படுத்தப்படுது. இது மாதிரி ஆல்பம்ஸ்க்கு அடிசிவ் பியூரிங் ப்ராசஸ் செய்யப்படுது. இதனால ஸ்ட்ராங் பாண்டிங் உருவாகி ஏர் பபிள்ஸ் தவிர்க்கப்பட்டு அக்ரலிக் கிளாரிட்டியும் பாதுகாக்கப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த கியூரிங் ப்ராசஸ் பண்றது மூலமா பிரிண்ட், மாய்ஸ்சர் அண்ட் டஸ்ட்ல இருந்து பாதுகாப்பா இருக்கும். ஒரு சில பிரீமியம் ஆல்பம்ஸ்ல ஸ்வராஸ்கி கிறிஸ்டல்ஸ் பயன்படுத்தப்படுது. ஸ்வராஸ்கி நிறுவனத்தோட கொலாபரேஷன்ல உருவாக்கப்படுற இந்த டைப் ஆல்பம்க்கு செலஸ்டியல் ஆல்பம்னு பேரு. இதுல யூஸ் பண்ற எல்லா கிறிஸ்டல்ஸும் ஒரிஜினல் ஸ்வராஸ்கியோடது அண்ட் இது அஃபீஷியல் ஸ்வராஸ்கி டேகோட டெலிவர் பண்ணப்படுது. ஒரு ஆல்பமோட மிக முக்கியமான தருணம் இது. இன்னர் பவுண்ட் பிளாக்கும் அவுட்டர் கவரும் இங்கே தான் ஒன்னா இணையுது. ப்ரெசிஷன் பொசிஷனிங், கண்ட்ரோல்டு ப்ரெஷர், ஸ்ட்ரக்சரல் அலைன்மெண்ட் அனைத்தும் ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் செய்யப்படுது. இந்த ஸ்டேஜில் தான் பேஜஸ் ஒரு ஸ்ட்ரக்சராக மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் ஆல்பமாக மாறுது. இது ப்ரொடக்ஷன் லைனில் தி வெட்டிங் மொமெண்ட்னு சொல்லலாம்.
இந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனதும் கேன்வராவோட ஹாலோகிராம் ஒட்டப்படுது. இது பிராண்ட் ஆத்தென்டிசிட்டி, ஒரிஜினாலிட்டி அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸை உறுதிப்படுத்தும் அடையாளமாக செயல்படுது. See, I don't see Canvera as an album manufacturing company. நான் கேன்வராவை புகைப்பட கலைஞர்களுக்கு ஒரு நற்பெயர் பாதுகாப்பு அமைப்பாகத்தான் பார்க்கிறேன். புகைப்பட கலைஞர்கள் ஆல்பம் மட்டும் டெலிவரி செய்வதில்லை, அவர்கள் குடும்பங்களுக்கு நம்பிக்கையை டெலிவரி செய்கிறார்கள். அந்த நம்பிக்கை பல ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. பைண்டிங் கம்ப்ளீட் ஆனதும் ஆல்பம் ஃபைனல் QC ஸ்டேஜுக்கு வருது. இந்த ஃபைனல் QCல கலர் கன்சிஸ்டன்சி, அதாவது முழு ஆல்பமும் ஒரே மாதிரி இருக்குதா, பேஜ் அலைன்மெண்ட் அண்ட் எட்ஜஸ் ஃபினிஷிங் துல்லியமா இருக்குதா, லேமினேஷன் சர்ஃபேஸ்ல பபிள், wrinkle அல்லது லிஃப்டிங் இருக்குதா, பைண்டிங் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பைன் இன்டெகிரிட்டி சரியா இருக்குதா, சீக்வன்ஸ் எரர் ஆர் பிரிண்டிங் டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குதா, இப்படின்னு எல்லாமே சரிபார்க்கப்படுது. இந்த ஸ்டேஜ்ல ஏதாவது டீவியேஷன் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டா ஆல்பம் அடுத்த ப்ராசஸ்க்கு மூவ் ஆகாது. அது உடனடியா உரிய டிபார்ட்மெண்ட்டுக்கு திருப்பி அனுப்பப்படும். ஏன்னா இங்க காம்ப்ரமைஸ் செய்ய இடமே இல்லை. டெலிவரிக்கு முன்னாடி ஃபைனல் QC டிபார்ட்மெண்ட்டோட அப்ரூவல் கட்டாயம். ஃபைனல் QC அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் ஆல்பம் காம்போனன்ட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் செய்யப்படுது. மெயின் ஆல்பம், மினி ஆல்பம் அண்ட் அக்சசரிஸ், அதாவது கேலண்டர், ஃப்ரிட்ஜ் மேக்னெட், பென்ட்ரைவ் பாக்ஸ் எக்ஸெட்ரா, ஒவ்வொரு ஆர்டரோட கம்ப்ளீட்னஸ் செக் செய்யப்படுது. கன்சாலிடேட்டட் ஆர்டர்ஸ் டிஸ்பேட்ச் ஸ்கெடியூலுக்கு முன்னாடி ஸ்டேஜிங் ஏரியால வைக்கப்படுது. இது ஒரு டெம்பரவரி ஹோல்டிங் ஜோன். டெலிவரி சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் ஆர்கனைஸ் செய்யப்படுது. ஒரே ஃபோட்டோகிராஃபருக்கு மல்டிபிள் ஆர்டர்ஸ் இருந்தா அது ஒன்னா குரூப் செய்யப்படுது. ஷிப்பிங்க்கு முன்னாடி ஃபைனல் டிஸ்பேட்ச் அலைன்மெண்ட் உறுதி செய்யப்படுது. ஃபைனல் QC கிளியர் ஆனதும் ஆல்பம் பேக்கேஜிங் ஸ்டேஜுக்கு நகருது. பபிள் டிராப் செய்யப்படுது. கார்னர் சேஃப்டி, முக்கியமாக சிலிக்கான் ஜெல் சேர்க்கப்படுது மாய்ஸ்சர்லேருந்து பாதுகாக்க. பாக்ஸ்க்கும் பபிள் டிராப் செஞ்சு ஷிப்பிங்கில் எந்த டேமேஜும் வராதபடி கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படுது. இங்கே பேக்கேஜிங் என்பது ஒரு ரேப்பிங் ஸ்டெப் இல்லை, அது டெலிவரி வரை குவாலிட்டியை பாதுகாக்கும் கடைசி பொறுப்பு. பெங்களூர்லேருந்து ஆல்பம் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகத்தோட பல நாடுகளுக்கு டிஸ்பேட்ச் செய்யப்படுது. ஒவ்வொரு ஷிப்மெண்ட்டும் ட்ராக்கிங் சிஸ்டம் மூலமாக கண்காணிக்கப்படுது. ஃபேக்ட்ரி ஃப்ளோரில் ஆரம்பித்த இந்த பயணம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை கடந்து ஒரு வீட்டு கதவை அடைகிறது. அது செல்லும் இடம் ஒவ்வொன்றிலும் ஒரு கதவை திறக்கும்போது ஒரு புன்னகையை உருவாக்குகிறது. canvera.com